ஆகணுமா ஆகக்கூடாதா? அப்ப என்ன செய்யணும்? உஸ்தாத கட்டியே பிடிச்சிக்கிட்டோம். சரியா? அதனால அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி அவங்க என்னென்ன பக்குவம். இப்போ அவங்களுக்கு என்னங்க வேலை வந்தது? மலையாளத்துல மொழிபெயர்த்து காசு செலவழிச்சு என்ன அங்கிருந்து வாங்க செலவழி அது என்ன ஆகுது? அது பீரப்பா மேல உள்ள பாசம், ஞானத்தின் மீது உள்ள அபரிதமான அந்த உறுதி. இல்லைன்னா அவங்க என்ன கூட வேண்டியது இல்லையா? இதுல அவங்களே பேசிட்டு போயிருக்கலாம்ல. அப்ப யார்கிட்ட என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை மக்களுக்கு பயன்படுத்துவது, அது உயர்ந்த கொள்கை, உயர்ந்த சிந்தனை. நான் பேசுறதுக்கு முன்னா வரதுக்கு முன்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சார் நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க, அவர் தமிழ்ல பேசுவாங்க. இது யாருக்கு வரும்? தமிழ்ல உங்களுக்கு மலையாளம் கூட்டு வந்து நான் ஒரு முறை தமிழ்ல பேசிட்டு போனா சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது இல்ல. அப்ப அதுக்கு முன்னக்கூட்டி என்ன செய்யறாங்க? சில கருத்துக்களை நீங்க மலையாளத்துல பேசுங்க, நான் வரும்போது சலாவை பேசிட்டு. இதுதான் நற்குணம். நற்குணம் குடிகொண்ட பாதுசாவான எம் குருநாதர் முஹியுத்தீனேன்னு ஏன் படிச்சாங்க? நம்மள்ட்ட நற்குணம் வரணும். நற்குணம் இல்லாமல் நீங்கள் என்ன அமல் செய்தாலும் அது என்னது? தண்ணியில எழுதுன மாதிரி, அது எழுத்து வராது, அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப ரசூல்லா நற்குணத்தை தான் நமக்கு சொல்லி தந்தாங்க. சேகுமாருக்கு நற்குணத்தை தான் நமக்கு சொல்லி தர்றாங்க இல்லையா? அப்ப அதை பார்க்கணும். அப்ப அந்த வீங்கிற காத்த வீங்க விடாம ஆக்கணும். வீரப்பா சொல்றாரு, உந்தியடி உலக மக்கம் பிஸ்மில் குரத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிஸ்மில் குரத்தை எழுதுங்க. இவ்வளவுதான் பாருங்க. இந்த இருக்குல்ல இந்த புக்கு, நான் இப்ப தமிழ்ல வந்துருச்சு. இப்ப உஸ்தாது இந்த மலையாளத்துல அடுத்து கொண்டு போய் எழுதிக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம அன்புக்குரிய சகோதரர் ராஹித் உஸ்தாது, ராஹித் சுல்தான் அவர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன? இது உஸ்தாதுடைய பெரிய முயற்சியில நான் எழுதுனது. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிஸ்மில் குரான் எழுதணும், அதுக்கு பிறகு மசாலா சொல்றாங்க அப்பா மகரிபத்து மாலையில, அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். அப்ப எனக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கு இல்லையா? இல்லையா? அப்ப இந்த புக்கு வரும்போது இன்னைக்கு நல்லா இருக்கு உஸ்தாத், நாங்க அது குடிச்சுட்டேன், ராகேஷ் உஸ்தாத் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது யாருக்கு சார் செய்யறாங்க? புரியுதா? அப்ப இது நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, நம்ம பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய சுல்தானிகள் எல்லோரும் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிடணும்னு இது செய்யறாங்க. அடுத்து ஞான புகழ்ச்சி, பொங்கி ஒரு ஞான புகழ்ச்சி 2வது பாகம் முடிஞ்சு உஸ்தாதுக்கு நான் அனுப்பிட்டேன். இனிமே அது மலையாளத்திலையும் அவங்க செய்வாங்க. அதற்காக நான் அவங்களுக்கு பெருத்த நன்றியை மிக மிக ஆழ மனதிலிருந்து அவங்க நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். என்னுடைய 4-5 புத்தகங்களை மலையாள மொழியில் கொண்டு வந்து அதுல ஒரு மனுஷன் நன்மை அடைஞ்சா கூட மிகப்பெரிய பாக்கியம். நிறைய பேர் அடைவீங்க, ஆனா நம்மள்ட்ட அந்த ஆர்வம் வேணும், தெரிஞ்சுக்கிடணும். உஸ்தாது ஏன் படிக்கணும்? இப்போ தேவையா உஸ்தாதுக்கு? உஸ்தாதுக்கு படிக்கணும் அவசியமா? இந்த புக்கை பூரா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க புக்கு தான் என் டேபிள்ல இருக்குங்க, ஏன் சொல்லணும்? ஒரு எழுத்தாளனை ஊக்குவிக்கிறது அப்படிதான் ஊக்குவிக்க முடியும் இல்லையா? நான் படிக்கலைங்க அங்கனே கிடக்குதுன்னா அப்போ எடுத்த என்னடா படிக்கல போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. உஸ்தாது என்ன சொல்றாங்க? டேபிள்ல உங்க புக்கு தான் இருக்கு, நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இல்மு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், தேடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இல்லையே இல்லை, இல்முக்கு ஒரு இல்லையே இல்லை. அப்ப இதெல்லாம் உஸ்தாது நமக்கு என்ன செய்யறாங்க? ஒரு முன்மதையாக உந்தியடி உலக மக்கள் சொல்றாங்க. வீரப்பா சொல்றாங்க, உந்தினா கண்ணுக்கு சொல்றது, கண்ணுக்கு சொல்றது. கௌபா எங்க இருக்கு? மக்கால இருக்குல்ல, உலக மக்கள். அந்த வட்டத்துல தானே கௌபால சுத்துறோம். நம்ம கண்ணிலே வட்டம் இருக்கா? இன்னொரு உந்தின்னு சொல்றது வயிறு. 2 அர்த்தம் இருக்கு அப்பாவுடைய இதுல, 2 அர்த்தம் இருக்கு. வயிற்றுல போகக்கூடிய எல்லா விஷயமும் சுத்தி சுத்தி செமிக்குதா இல்லையா? நம்ம கணக்கு போட்டு பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் சாப்பிட்டது பார்த்தா டன்னா இருக்கும். எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் லிட்டர் பெரிய லிட்டரா குடிச்சிருப்போம். அத்தனையும் ஜீர்ணிக்குது எது? இந்த வயிறு தானே. அப்ப அந்த வயிறு தான் மக்காங்கிறாங்க. மக்கால போற எல்லாத்தையும் அது அனுசரிக்குதா? மக்கா விரிஞ்சு கொடுக்குதா? மக்கா எல்லாத்தையும் வர்றவங்களெல்லாம் உபசரிக்குதா? உந்தியடி உலக மக்கம் உயர்ந்த நெஞ்சே கௌபாவாம். நமக்கு கௌபா எது? இருதயம். இன்சானுக்குள்ள இருக்கக்கூடிய கௌபா, அந்த கௌபா நம்ம முக்கியம். இன்சானுக்குள்ள இருக்கக்கூடிய கௌபா என்னது? கௌபால தொடர்ந்து நட சாத்தாம பள்ளியை மூடாம இயங்கிக்கிட்டே தானே இருக்கு. கொரோனாலதான் கொஞ்ச நேரம் மூடினாங்க, அது முசீபத்து வந்து. மற்ற நேரம்லாம் இயங்கிக்கிட்டே இருக்கு, நட சாத்துறது இல்ல. ராத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்களா? இல்ல. நம்ம இருதயம் கூட்டிட்டு போக முடியுமா? இதயத்தை நம்மளை தூக்கி அப்ப சகாதத்து களிமா சொல்லி உள்ள வச்சிருவாங்க. அப்போ இயங்கிக்கிட்டே இருக்கு இல்ல. அப்பா சொல்றது அதான், கௌபாப்பா கவனமா இரு. இந்த கௌபாக்குள்ள சுத்தி வந்த ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முறை சுத்தி வந்தா அவரு அந்த சவாப் செய்துட்டாருன்னா பிறந்த குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க, அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகி விடுகிறான்னு சொன்னாங்கல்ல. ஆட்டை சுத்திட்டு வர்ற ரத்தம், அழுக்கு ரத்தம் சுத்தமா மாறுதா இல்லையா? நல்ல சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை செய்கின்ற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குன்னு குர்ஆன்ல சொல்றான். உஸ்தாது சொல்றதை சிந்திக்கணும்.
உஸ்தாத் படிக்க சொல்றத பார்த்து சிந்திக்கணும். நம்ம என்ன உலகத்துல 95% செலவழிக்கணும், 5% தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறோம். அது தப்பு. உலகத்துக்கு 30%, 35%. நீ காலைல கூட ஒரு நண்பன் சொன்னேன், நம்ம செலவழிக்கணும். உலகத்துக்கு, பிசினஸ்க்கு எல்லாம் செலவழிக்கணும். குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் செலவழிக்கணும். சிலவங்க பிசினஸ் குடும்பத்தை பார்க்காம லைஃப் போயிடும். அப்போ குடும்பத்துக்குன்னு ஒரு சில நேரங்கள் ஒதுக்கணும். நம்மளை நாமே வெற்றி அடைய செய்யக்கூடிய ஆன்மீகத்துக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கணும். மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கணும். தொழுகைக்கு நேரம் ஒதுக்குற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்கணும். உஸ்தாது கூப்பிட்டாருன்னா அதை நம்ம டயத்தை என்ன வேலை இருந்தாலும் என்ன செய்யணும், ஒதுக்கிட்டு வரணும். அதுதானுங்க தியாகம். வேலை இல்லாத சும்மா வரீங்க, அது என்ன பெரிய விஷயமா? வேலை இருக்கும்போது போட்டு வரீங்களா, அதுதான் உஸ்தாதுக்கு நீங்க கற்பிட கண்ணியம். என்ன உஸ்தாத், அதுதான் கண்ணியம். அப்போ வேலையை விட, என்னுடைய எல்லாத்தையும் விட இந்த ஆன்மீக கருத்துக்களை அதை உள்வாங்குறது எனக்கு பெருசு அப்படிங்கறத அதுல இருந்து நீங்க என்ன செய்யறீங்க, டெக்ளேர் பண்றீங்க நீங்க. சரியா? இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அப்போ இது சொல்லிட்டே வராங்க. அப்ப கவுப்பாங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பிஸ்மில் குரல்ல நம்ம பிரபஞ்சத்துல உள்ளதுதான், அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பேரப்போ பேசுறாங்க, பிஸ்மில் குரம். இப்ப அதான் எழுத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது பெரிய ரகசியம். ஒரு சில விஷயத்தை எழுதலாம், எல்லா விஷயத்தையும் எழுத முடியாது, உஸ்தாதுக்கு தெரியும். சரியா? அது எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியத்துக்கு உட்பட்டு இதுவரைக்கும் நம்ம எழுதிட்டு அப்படிதான் எழுதியிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம உடனே நினைச்ச முடியாது, ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அது ஓப்பன் பண்ண கூடாது. சரியா? அது உஸ்தாதுட்டு நீங்க அதாவது ஹார்ட் டு ஹார்ட், சரியா, பாஸ் டு பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே உங்களுக்குள்ள வந்துடும். ஆனா அவங்க பார்வை பார்க்குற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். உஸ்தாது இப்படி பார்த்தாலும் வந்துடும். சரியா? அதனால தொடர்ந்து என்ன செய்யணும், ஒரு விஷயத்த தொடர்ந்து முயற்சிக்கணும். நம்ம அல்லாவுடைய ஒரு விஷயங்கள் நம்மள்ட்ட வந்து சேர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, ஒரே ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய பேச்சில் நிறைவுக்கு வருகிறேன். இப்போ பால் இருக்குன்னு வைங்களேன். பால் எத்தனை நாளைக்குங்க இருக்கும்? பால் மில்க் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? காலையில 4 மணி நேரத்துக்கு மேலன்னா அது காய்ச்சாம வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போயிடுமா? காய்ச்சி வச்சிங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? 1 நாள் இருக்கும். காய்ச்சி வச்சா நல்லா நெருப்புல போட்டு பாலை நல்லா காய்ச்சின்னு தானே சொல்லுவாங்க மலையாளத்துல. என்ன சொல்றது, காய்ச்சி அதை வேக வைத்து வச்சா ஒரு சாயங்காலம் வரைக்கும் இருக்கும், கெட்டு போயிடும். ஆனா அதுலயே அந்த பால்ல கொஞ்சம் உரம் போட்டுட்டீங்கன்னா தயிராயிடும். தயிராயிடுதா? இப்போ பால் தயிராயிட்டு, சரியா? பால் குணமும் தயிர் குணமும் ஒண்ணா? டாக்டர் பேதிக்கு போனா பாலை குடிக்காதங்குவான், தயிர் மோர் குடிக்குவான். ஏன் அதுவும் பால் தானே? ஏன்னா அது தன்னுடைய பக்குவ நிலையை மாற்றி கொண்டு விட்டது. பாலா இருந்தது தயிராக மாறிவிட்டது. தயிரா மாறினதுக்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்கும்? 3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், 1 வாரம் வச்சுக்கலாம். சரியா? அப்ப இப்ப தயிர்னு அதுக்கு பேர் வருது. பாலா இருந்ததுதான் தயிராயிட்டு. சரியா? தயிர் அதை நல்லா கடைஞ்சிங்கன்னா, நல்லா மத்து போட்டு கடைஞ்சீங்கன்னா அது வெண்ணெய் திரளும். வெண்ணெய் ஒரு பக்கம், மோர் ஒரு பக்கம் போயிடும். அதுக்கு ஒரு பேரு, வெண்ணெய்க்கு ஒரு பேரு. இப்போ தயிரும் வெண்ணெயும் ஒன்னா? தயிருக்குள்ள கூட வெண்ணெய்க்கு இருக்கா? வெண்ணெய்க்கு இல்லைல்ல. அப்போ பாலு தான் தயிராச்சு, தயிர் தான் வெண்ணெயாச்சு. இப்போ அந்த வெண்ணெயை, அந்த பட்டரை நெருப்பு கொதிக்க வச்சு சட்டியில போட்டோம்னா அதுக்கு பண்ணி கஷ்டம். பொரிச்சோன்னா அது என்ன ஆகும், அப்படியே உருகி மனம், சூப்பரான மனம், அப்படியே நெய் மனம் கமகமன்னு மணக்குது. நீங்க அதுல போய் உங்க முகத்தை பாத்தீங்கன்னா உங்க முகம் பார்க்கலாமா? பால்ல பார்த்தா உங்க முகம் தெரியுமா? அது பால் தாங்க நெய்யாச்சு. இதே தான் சரியத்துல 4 கட்டங்கள் இருக்கிறது. சரியத்துக்கிறது பால். பால் இல்லாமல் தயிர் இல்லை. சரியத்து இல்லாமல் தரிக்கத்து இல்லை. தரிக்கத்து தயிர்னா ஹக்கீக்கத்து என்னது, வெண்ணெய். இது இதே மனிதர் தான். ஒரு மனிதர் அவர் தரிக்கத்துக்கு வந்துட்டு அவர் நிலம் மாறிடும், தயிர் மாதிரி. அவரே ஹக்கீக்கத்துக்குள்ள வந்துட்டா இன்னும் வெண்ணெய் மாதிரி மாறிடும். மகரிபால வந்துட்டா நெய்யாயிடுவாரு. அவர் எல்லாரும் கல்வியும் பார்க்கக்கூடிய இதை தான் சொன்னாங்க. மூமீன்களுக்கு கண்களுக்கு பயந்து கொள்ளுங்கன்ற சொல்ல சொன்னாங்க. சரியா? அப்போ மகரிபா எங்க இருக்கு? நெய் எவ்வளவு நாள் கெட்டு போமா? நெய் வருஷ கணக்கில் தண்ணி படாம வச்சிருந்தீங்கன்னா அது கெட்டு போயிடுமா? நெய் எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம், கெட்டு போகாது. ஆனா பாலை வைக்க முடியாது, தயிரை 3 நாளைக்கு மேல வைக்க முடியாது, வெண்ணெய 1 மாசத்துக்கு மேல வைக்க முடியாது, நாரிடும். நெய்யை நீண்ட நாள் வைக்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யணும், உஸ்தாது கரம் பிடித்து நெய்யாக மாறி இந்த ஒரு மிகப்பெரிய ஞான அறிவை நாம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே உஸ்தாத் அவர்கள் என்னையும் அழைத்து மக்களுக்கு பரிசு கொடுக்க சொன்னார்கள். அதை நான் நன்றியோடு மக்களுக்கு பரிசு கொடுத்தேன். அந்த பரிசு அது போன்று எல்லா இளைஞர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய அந்த உஸ்தாதுடைய இது தொடர்ந்து செயல்பட வேண்டும். மக்கள் அதனால் பயனடைய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் இறைவனை வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.